வெல்கம் டு மிச்சிட்லா சமையல் அண்ட் ஷாப்பிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு யம்மியான கத்திரிக்காய் கறி ரெசிபி தான். இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்கள் மிச்சிட்லா சமையல் அண்ட் ஷாப்பிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கத்திரிக்காய் கறி ரெசிபி தான். இதுக்காக ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் கத்திரிக்காய் பவுலில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது இல்லாமல் ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, நம்ம கையோட முதல் கோடு இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு ஒரு இஞ்சி எடுத்து அதையும் தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ப்ளஸ் தேவையான அளவு உப்பு. இது 1 டேபிள் ஸ்பூன் கறி மசால் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். இது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், அடுத்து கரம் மசாலா தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை இதில் சேர்த்திக்கிறேன். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் இந்த கறி ரெசிபி பண்ண போகிறேன். ஸோ ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காகத்தான். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆன பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நீல வாக்கில், அதை இதில் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 1 மினிட் வரைக்கும் இது வதங்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இதை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இது வதங்கிட்டு இருக்க அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணிடலாம்னா இஞ்சி பூண்டை தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டையும் எடுத்து வச்சிட்டேன், உரலையும் எடுத்து வச்சிட்டேன். ஸோ இதை இதில் சேர்த்திட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி எடுத்துக்கலாம். இந்த இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக தட்டி எடுத்து போட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும், ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். அதுக்காக தான் இப்படி தட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம தட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. நம்ம தட்டினது பீஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் சக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் திப்பி திப்பியாக இல்லாமல் டேஸ்ட்டு சாப்பிடும்போது நல்லா வதங்கி இருக்கும். முழுசாக பீஸா இருந்ததுன்னா சாப்பிடும்போது குழந்தைங்க வாயில் தட்டுப்படும். அப்போ குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி சக்கை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். சைட் பை சைட் நம்ம வெங்காயமும் 1 மினிட் நல்லா வதங்கி எடுத்துருச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா சோம்பு தூள்னு, அந்த சோம்பு தூளை இப்போ சேர்த்திக்கிறேன். இது வீட்டிலே நம்ம ரெடி பண்ணுற சோம்பு தூள் தான், அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கிறேன். சப்போஸ் சோம்பு தூள் வேணாம், எனக்கு சோம்பா சேர்த்துனா பிடிக்கும் அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு ஆனியன் சேர்க்கறதுக்கு முன்னாடியே சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கங்க. இப்போ சோம்பு தூளை சேர்த்துன பிறகு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த ஃப்ளேவர் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இதை சோம்பு சேர்த்திக்கிறோம். சில பேருக்கு பிடிக்காது அப்படின்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இதுதான் அதோட ஃப்ளேவரை நல்லா என்ரிச் பண்ணும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இது ஒரு 1/2 மினிட் வதங்கணும். ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம இதுக்கு ஒரு தக்காளியை சேர்த்த போகிறோம். நான் ஒரு தக்காளியை பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஈஸியாக ஸ்மாஷ் ஆயிரும். அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி ஒரு தக்காளியை சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு அதையும் நல்லா வதக்கி விட போகிறேன். எல்லாம் நல்லா மிங்கிள் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது ஈஸியாக வதங்கி வரணுங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் வரைக்கும் நான் தூள் உப்பு சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டு போகிறோம். இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு மூடியை போட்டு கொஞ்ச நேரம் இதை குக் பண்ண விட்டுறலாம். ஒரு 1 மினிட் வரைக்கும் இது குக் ஆகட்டும். இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம். அந்த மஞ்சத்தூளையும் இஞ்சி பூண்டையும் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்திக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சத்தூளை மட்டும் சேர்த்திடலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்தணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துனாலே போதும். இது இந்த கறிக்கு நல்ல ஒரு கலரும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும்.
ரொம்பவும் ஹெல்த்துக்கு நல்லது மஞ்சத்தூள் சேர்த்துறது, அதுக்காக தான் இப்போ சேர்த்திக்கிறேன். ஸோ சேர்த்திட்டு ஒரு வதக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி பூண்டு, அது ஃப்ரெஷ்ஷாக அந்த இதை வந்து சேர்த்திக்கிறோம். நம்ம இதுக்கு பதிலாக நீங்கள் கடையில் வாங்கி போடுறதுனாலும் போடலாம். ஆனால் டேஸ்ட் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக தட்டி போடுறதுக்கும் நம்ம கடையில் இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கி போடுறதுக்கும் டேஸ்ட் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் காமிக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பேஸ்ட்டாக அரைச்சி போடுறதுனா கூட அரைச்சி போட்டுக்கோங்க, அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டேன். இதோட பச்சை வாசனை போகணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலான்னா மறுபடியும் நம்ம மூடியை போட்டு மூடி வச்சு கொஞ்சம் குக் பண்ண போகிறோம். நல்லா இதை கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி பரவலாக பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்டுட்டு மூடியை போட்டுடலாம். இப்போ 1 மினிட் குக் ஆகட்டும். இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. நான் மூடியை ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறேன்னா மிளகாய் தூள் வந்து சேர்த்திக்கிறேன். இது கூடவே வந்து நம்ம கறி மசால் தூள் சொல்லியிருந்தேன் இல்லையா, 1 டேபிள் ஸ்பூன் கறி மசால் தூள். இது வந்து நம்ம சேர்த்துறதுனால இந்த கறிக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். அந்த கறி ஃப்ளேவர் நல்லா இருக்கும் கறி மசால் தூள் சேர்த்தும் போது. அண்டு கரம் மசாலா தூளும் சேர்த்திக்கிறேன். சப்போஸ் இந்த கறி மசால் தூள் வந்து சேர்த்துறது பிடிக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகாய் தூளுக்கு பதிலாக குழம்பு மிளகாய் தூளை சேர்த்திக்கங்க. அப்போ அதில் எல்லாமே கலந்துருக்கும். கறி மசால் தூளை ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் எனக்கு பிடிக்கும் இந்த ஃப்ளேவர் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி ப்ராசஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 1/2 மினிட் விட்டுறலாம். இப்போ 1/2 மினிட் கழித்து லைட்டாக எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்திக்கலாம். நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி பவுலில் போடும்போதே அந்த தண்ணியில் சேர்க்கும் போதேவும் வந்து நம்ம கொஞ்சம் தூள் உப்போ இல்லை கல்லுப்போ போட்டு வச்சிட்டோம்னா கத்திரிக்காயோட கலர் வந்து அவ்வளோ சீக்கிரம் கருப்படியாது. ஸோ இது ஒரு டிப்பாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் அந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கடாயில். இப்போ சேர்த்துன பிறகு இதிலே வந்து நான் உப்பு சேர்த்திக்கிறேன். 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து தூள் உப்பு சேர்த்திக்கிறேங்க. சேர்த்திட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு என்ன பண்ணலான்னா இதில் வந்து நம்ம தண்ணி தெளிச்சுக்க போகிறோம். ஸோ மசாலா வந்து அடியும் பிடிக்காது, கத்திரிக்காயும் சீக்கிரம் வேகும். தண்ணி ஊற்ற வேண்டாங்க, லைட்டாக தெளித்து மட்டும் விடுங்க மேலால். நம்ம தெளித்து விட்டுட்டு இதை மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி லைட்டாக மட்டும் தண்ணியை தெளித்து விடுங்க, ஊற்ற வேண்டாம். இப்போ தெளித்து விட்ட பிறகு மறுபடியும் ஒரு வதக்கி விட்டுறலாம். லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம மூடியை போட்டு நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சிம்லே வச்சு குக் ஆகட்டும். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இடையில மட்டும் நான் வதக்கி விட்டுக்கிட்டேன். இப்போ எப்படியும் 7 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இடையில ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி நம்ம வதக்கி மட்டும் விட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆயிடுச்சுன்னா நம்ம கத்திரிக்காய் ரெடி ஆயிரும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே குக் ஆகணும். ஸோ வந்து நம்ம கிளறி விட்டுட்டு திருப்பியும் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்துலேயே நம்மளுக்கு கத்திரிக்காய் கறியை வந்து ரெடி ஆயிரும். ஸோ இப்போ மூடியை போட்டுறேன். இப்போ மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுங்க. நம்ம கத்திரிக்காய் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் எல்லாம் சைடில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் கறி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நான் பவுலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது வந்து எது கூட பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவும் சூப்பராக இருக்கும். அண்டு மெயினாக தயிர் சாதம் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்பவே பிடிக்கும். உங்களில் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத மறந்துடாமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Michitla. Thank you. Bye.